வெல்கம் பேக் டு சிபிஜி கூல் பாய் கேமிங். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஹாரர் டெல் 1. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நார்மல் மூடில் வச்சு முடிக்க போகிறோம். அந்த முயல் மண்டையனோட தலையை நம்ம இன்றைக்கி கிளட்ட போகிறோம். இது ஹாரர் டெல் பார்ட் 1. அடுத்த பார்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் இல்லைன்னா நாளைக்கு வந்துடுங்க. இந்த வீடியோக்கு எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ கேம் பிளேக்குள்ளே போயிடலாம். பார்க்குறவங்க எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி எல்லாருமே ஜாலியாக இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த கேம் பிடிச்சிருந்தாலுமே இந்த கேமை ஏற்றி விளாண்டு பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டாமுங்கிற கேரக்டரை வச்சு தான் விளாட போகிறோம். இப்போ வந்துட்டு டாம் வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பினான். வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்துட்டு எங்கேயோ வெளில குழந்தைங்களாம் காணுமா, அவங்களால பார்க்க சர்ச்சிங்க்கு போயிருக்காங்க. நம்மளை வந்துட்டு முட்டையெல்லாம் எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க. முட்டையை எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு ஹேரிங்கிற வந்துட்டு நம்மள்ட்ட இப்போ ஃபோன் வாக்கி டாக்கியில் பேசிகிட்டு இருக்கான். இப்போ வாக்கி டாக்கியில் வந்துட்டு அவன் என்ன சொன்னான்னா, எக்வாட்டஸ்க்குவா நம்ம எல்லோரும் அங்கே இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டான். உடனே இவன் என்ன சொன்னான், நான் இப்போ முட்டையெல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி வேலையில் இருக்கேன், அதனால் முட்டையை எடுத்து வச்சுட்டு வரேன்ட்டான். இப்போ நம்மளும் முட்டையை எடுத்து கூடையில் போட்டு கிளம்ப போகிறோம். முட்டையை வந்துட்டு பேஸ்கெட்டில் போட்டுடலாம். அப்புறம் நம்ம வந்துட்டு இப்போ ட்ரீ ஹவுஸ்க்கு தான் போக போகிறோம். வாங்க கிளம்பிடலாம். அப்புறம் நம்ம டாமுமே கூட சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரோட்டில் போய்ட்டு போனோம். நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம ட்ரீ ஹவுஸ்க்கு போகிற இடத்துக்கிட்ட இடையில ஒரு கட்சின்னு கட்டுறாங்க. பார்த்தா குறுக்க இந்த முயல் மண்டையை எம்மி குதிக்கலாம். அதோட முடிச்சிட்டானோ. ஏய், என்னாச்சுன்னா காட்டுன்றானோ. என்னங்க இது, ஏங்க குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாலும் ஒரு கௌசிக்கு எம்மி குதிக்குது. ஆனால் இது கௌசிக்கு இல்லை, இது மனுஷ உருவத்தில் இருக்க முயல். காது மட்டும் பெருசாக இருக்குதுங்க. இதுக்கு நம்மளை வந்து எங்கேயோ பிடிச்சிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். நம்மளை பிடிச்சிட்டு வந்து எங்கேயோ அடைச்சி வச்சுருக்கான். இது வழியாக வெளிலையும் போக முடியாது. ஜன்னலுக்கு வெளில பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த கதவு லாக்கில் இருக்குது. இங்கே கல் இருக்குது. அந்த சைடில் வந்துட்டு நெயில்ஸ்லாம் இருந்தது, அதாவது ஆணி. ஓகே, இங்கே ஏதோ லெட்ரு போட்டிருக்கானோ, ஏமா மேலோ அப்படின்னு ஒரு பொண்ணு காண போயிருக்கான், மிஸ்ஸிங்னு லெட்ரு போட்டிருக்காங்க. ஓகே, நான் கல்லை எடுத்து சைடில் அந்த சவுத்து மேலே அடித்தேன், உடச்சிட்டு விட்டேன். அது கொஞ்சம் வீக்காக இருந்தது போல், அதை உடச்சிட்டு வந்துட்டு அப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா ஹேமர் கிடச்சிச்சு. ஓகே, ஹேமரை எடுத்துகிட்டு போயிட்டு தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைக்கிளோட டயர் இருக்குல்ல, இருங்க காட்டுறேன். நம்ம சைக்கிளோட டயரை வந்துட்டு அந்த லூஸ் நாயை கழட்டி வச்சுருப்பான். அதை இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு வச்சிங்கன்னா, இப்படியே சுற்றி போனோம்னா சைடில் ஒரு ஏணி இருக்கும், அதை நவுத்தி விட்டு மேலே ஏறி அந்த சைக்கிள் டயரை நம்ம இப்போ எடுத்தாகணும். அந்த சைக்கிள் டயரை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு சைக்கிள் ஓடும். ஒரு டயர் இல்லாமல் எப்படி சைக்கிள் ஓடுங்க? இப்போ அதில் ஏறி தான் எடுக்கணும். அவன் வர நானே எதுக்கும் பார்த்துக்கிட்டேன். இதை ஏன் ஹேமரையே தூக்கிட்டு போனோன்னா, இங்கே ஒரு போர்டு வச்சு அடைச்சிருக்கோம். இதுதான், இதை வந்துட்டு ஹேமரால் தான் எடுத்து விடணும். எடுத்துகிட்டு நமக்கு ஹேமர் தேவைப்படும். ஓகே, கீழே போட்டுருவோம். ஹேமர் கீழே போட்டேன். அப்புறம் இந்த முயல் மண்டை எங்கேருந்தோ கத்திக்கிட்டு இருக்கான். ஆஹா அப்படிங்கிற மாதிரி, அதாவது நீ மேலே போயிட்டியாரா அப்படின்ட்டு நம்மளை பற்றி என்னமோ தேடிட்டுருக்கான். ஓகே, அந்த நேரம் பார்த்து ஹேரி ஃபோன் வச்சுட்டான். ஒன்று, டீ யாரா நீ முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி ஃபோன் அடிப்பியா ஷூன்ட்டு டாம் வந்துட்டு கிளம்பினான். அது பார்த்திங்கன்னா முயல் மண்டை மேலே வரான். கர்மாஸ்த ஸ்பூம்புறான். இங்கே மேலே வந்தோடனே நம்ம இங்கே டயரை போட்டு கிளம்பிடுவோம். ஏன்னா அவனால் வந்துட்டு கிராணி மற்றவங்க மாதிரி கிடையாது. அவன் மேலே வந்து ஒரே ஜம்பாக குதிச்சு போடுவான். குதிச்சு மாட்டியாரா அவ்வளோதான், பிடிச்சிருவான். பிடிச்சி அடைச்சி நம்மளை போட்டு தள்ளிடுவான். ஓகே, நம்ம இப்போ அவன் கையில் அந்த மாட்டாமல் இருந்தாலே ஓகே அந்த லூஸ் நாய் அங்கே வந்து அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த சைடாக போயிடணும். அவன் இல்லாத நேரம் பார்த்து எஸ்கேப் ஆனாதாங்க உண்டு. அந்த லூஸ் நாயிட்ட மாட்டணும்னு வச்சிங்கன்னா நம்மளை போட்டு பொறிச்சிருவான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து ஹேமரே எடுத்துப்போம். ஹேமர் யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகும். ஆனால் இவன் பின்னாடி வரான், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே சரின்ட்டு இந்த சைடில் வந்துட்டு சர்ச்சிங் பண்ணிட்டு வந்துடுவோன்ட்டு வந்தேன். ஒன்றுத்தையுமே காணும். இங்கே ஜென்ரேட்டர் மட்டும் தாங்க இருக்குது. இவன் வீட்டுக்குள்ளே கரண்ட் இருக்கானே எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏங்க சைடில் தான் போகிறோம், நம்மளை பார்க்கவே இல்லை பாருங்க. பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, ரைட்டு, ஹேமரை எடுத்துப்போம். அவங்க நம்மளை கண்டுக்க கூட இல்லைங்க, இவ்வளோ கிட்டக்க போனான். லூஸ் நாய் இப்படி துரத்துறான். ஏங்க பின்னாடி வராங்க, அந்த லூஸ் நாயை துரத்துறாங்க. நாய் இப்போ துரத்தினே இருக்கிறதுல இருக்கான். ஏன் தான் இப்படி பண்ணுறான்னு தெரியல. என்னால் துரத்தாதரா, அங்கே இருக்கான். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணிடுவோம், அப்படியே போய் சைக்கிளில் ஏறி எஸ்கேப் ஆகிடுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் மாட்டணும்னு வச்சுக்கேன் பிடிச்சிருவான். அதோட வந்துட்டு நமக்கு வேறு ஏதாச்சும் பொருள் கிடச்சாலும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே ஏதோ மினுக்கிறத பார்த்தேன். ஓகே, என்னது ஸ்க்ரூ ட்ரைவர் வாங்க. இது எனக்கு தெரிஞ்சு ஷாமிலில் தான் இருக்கணும். ஓகே, இங்கே இருக்குது, நமக்கு லக்குங்க. கிடச்ச வைக்க லாபம்னு அள்ளி போட்டு போயிடலான்னு பார்த்தா குறுக்க இந்த கொசிக்கு வரும். முயல் மண்டையன் குறுக்கான வரேங்க.
அவன் கையில் மாட்டினா ஐயோ துரத்துறான் நாய் துரத்துற மாதிரி துரத்துறான் மாதிரி ஆமாம் இடத்துல ஓடுவாங்க. அவன்கிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகிக்கலாம். திடுக்குன்னு ஏதாச்சும் ஒரு இடத்துக்கிட்ட வந்து பிடிச்சாதான் உண்டு. இல்லைனா அவன்கிட்ட இருந்தெல்லாம் அதில் அசால்ட்டாக எஸ்கேப் ஆகி ஓடிக்கலாம். நம்ம அளவுக்குலாம் ஓட மாட்டாங்க. அவன் எங்கடா இருக்க டேய் வச்சுக்கல இருக்கியா சா மியாவ் மியாவ் நான் தான் பூனை வந்திருக்கேன். ஏய் முயல் மண்டையா எங்கடா இருக்க? அங்கேருந்து குதிக்கிறான் பாருங்க தற்குறி டான். எங்கேருந்து ஜம்ப் அடிக்கிறான் அந்த மாதிரி ஜம்ப் அடித்து பிடிச்சிருவான். அதுக்கு தான் நான் வந்துட்டு என்னன்னா அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். அது நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ஏணியில் ஏறுறோன்னா அங்கேயும் ஏறுவான், அங்கேருந்து கீழேயும் குதிச்சிருவான். ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரி உட்காந்துட்டு அடியில் போகணுன்னு வச்சிங்களேன் அவனால் இங்கே வர முடியாது. லூஸ் நான் எங்கேயோ போதே சரியில்லையே இவன் எங்கேயோ போகிறாங்க. ஐயோ நம்மள்ட்ட தாங்க வரான். நம்மளை பார்த்துட்டான் கம்ம விட்டுங்கிறாம இருக்கேன். நாசத்து போனானே பார்த்துட்டானோ. டே இருக்கியா? தம்பி பார்த்துட்டேன். இந்த பாருங்களேன் வந்து உட்காருவான் ஏஞ்சி ஓடிடுவான். அதனால் வந்துட்டு இந்த பொந்துக்குள்ளே போக முடியாது. முயலுக்காதான் உன் காது தெரியுதா? அந்த சைடு வராங்க பிடிக்கிறதுக்கு. காதா டேய் இந்த வந்துட்டாம இருக்கேன். போட டவுசரி இப்போ இந்த சைடு வருவான். இவன் கூட இவட ஜாலியாக விளாண்டுருக்கலாம். ஆனால் நம்ம கேம் முடிக்க வேண்டிய வேலைலாம் இருக்குது. இந்த லூஸ் நைட்டை விளாண்டா நம்ம கேம்லாம் முடிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணேன் டைம் ஆகுதுன்ட்டு கிளம்புனேன். இவன் என்னென்னா நம்மளை பார்த்துட்டான். சரி பின்னாடியே வரட்டும் அப்படின்ட்டு நானும் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அவன் பாட்டுக்கு வரட்டும். நம்ம ஒரு ரவுண்ட் அடித்து வந்தோன்னு வச்சிங்களேன் நம்மளாம் பிடிக்கவே மாட்டான். அந்த தான் வந்துட்டுருக்கான். நம்ம ஒரு ரவுண்டை போட்டு ரிட்டன் கிளம்புவோம். இங்கே வந்து பார்த்தேன் இங்கே பொந்து தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை. டேபிள்லலாம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன் எதுவுமே கிடைக்கல. அதனால இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போம். ரவுண்ட் அடிச்சுட்டு விட்டுட்டானா சைக்கிள் எடுத்துக்கிட்டு கிளம்புறது தான் நமக்கு வேலை. ஐயோ என்னடா டேய் எங்கேருந்துடா வந்தா இந்த வேகமாக வரான்? அதிசயமாக இருக்கான். அதிசய பிறவி. ஆமாம் வேகத்தில் தானடா வருவோம் முயலே. நீங்கள் என்ன முயல் வேகத்துக்கு வர சரியில்லை. ஏங்க முயல் மண்டை எனக்கு முயல் ஆவி பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வேகமாக வரான். சரி அவன் பாட்டுக்கு பின்னாடி வரட்டும். நம்ம பாட்டுக்கு கிளம்பிட்டு இருப்போம். ஏதாச்சும் கிடைக்குதானு ஒவ்வொரு தடவையும் தேடிட்டு தான் இருந்தேன். இங்கே ஒரு பொந்து இருந்துச்சு. ஓகே பொந்துக்குள்ளே போய் பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதான்ட்டு நான் பொந்துக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் பொந்துக்குள்ளே போவோம். ஏன்னா சப்போஸ் ஏதாவது பொந்துக்குள்ளே அப்பப்போ வைப்பானோ. இங்கே வந்து பார்த்தா பொந்தே முடிஞ்சிச்சு. ஆனால் ஒன்றுமே இல்லைங்க. சரி வாங்க வெளில போவோம். ஆனால் அந்த லூஸ் நான் எதுக்கு இருந்தானா என்னன்று ஐயையோ அதாவது நம்மளை வெளில வர சொல்கிறான். நம்ம வெளில வந்தால் நம்மளை பிடிச்சிருவானே. இவன் இருக்கானான்னு பார்த்து தான் போகணும். ஏங்க எங்கே இருக்கான்னு தெரிலங்க. யூ கேன்ட் ஹைட் அப்படிங்கிறான். அந்த இருக்கா பாருங்க காதா. அந்த லூஸ் நாயோட காது மட்டும் தெரியுது. டேய் ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுற? போயிட்டாங்க. ஏன் லூஸ் நாய்? ஐயோ இவன் கூட மாற அடிக்க முடியாது போலையே. இந்த துரத்துறானே நம்மளை. சீக்கிரமாக போய் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பணும். இதில் நான் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லிடுறேன். அவன் நம்மளை துரத்திக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து நம்மளால் சைக்கிளில் மேப்பை ஆக்சஸ் பண்ண முடியாது. அவன் நம்மளை துரத்துறதை நிறுத்தினா மட்டும்தான் நம்மளால் சைக்கிளை ஓட்ட முடியும். ஆனால் இவன் என்ன நாய் துரத்துறதோட மோசமாக என்ன துரத்திக்கிட்டு இருக்கான். பின்னாடியே பாதி தூரத்துக்கு மேலே அவனால் துரத்த முடியலன்னு வச்சுங்களேன். அவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருப்பான். ஆனால் நமக்கு சவுண்டு முட்டி கேட்டுருக்கோம். அந்த சவுண்டு நிற்கிற வரைக்கும் ஓடி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த சவுண்டு நின்றுட்டு நான் பட்டுன்னு ட்ரீ ஹவுஸுக்கு கிளம்பிடுறேன். ஓகே எப்படியோ இந்த லூஸ் நாயிட்ட வந்து எஸ்கேப் போயிட்டோம். முயல் துரத்துறான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ட்ரீ ஹவுஸில் ஏறினோன்னா ஹேரிகிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஹேரிகிட்ட பேசினோன்னா அந்த முயல்காரனும் இந்த இடத்துக்கு வந்துடுவான். அதனால் நம்ம என்ன பண்ணணும் இங்கே ஏதாச்சும் சுற்றி முற்றி பொருள் இருக்காங்கிறத தேடி பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நான் இங்கே சைடில் ஒரு இந்த ரூம் மாட்டாக இருக்குதா இந்த உள் பக்கமாக லாக் போட்டுருவோம். இதை இப்போ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும்னா இது பின்னாடியே கல் இருக்கும். செங்கல் வந்துட்டு அங்கங்கே கிடைக்கும். இதை தூக்கி அவன் மண்டையில் அடிச்சிங்கன்னு வச்சிங்களா மயக்கமாயிடும். அவன் உடம்புல எங்கே அடித்தாலும் மயக்கமாயிடும். ஆனால் தலையை பிடிச்சிட்டு தான் நீங்கள் லூஸ்னாயே. ஓகே இதை வச்சு நம்ம அந்த கதவில் இருக்க அந்த லாக்கை கரெக்டாக அடிக்கணும். கரெக்டாக அடித்தோன்னா அது ஓப்பன் ஆகிடும். எனக்கு கொஞ்சம் மேலே வச்சுக்கலான்னு தோணுது. அடி உடஞ்சிடுச்சு. இதுலேயே அடித்து உடஞ்சிக்குதுங்க. இந்த ஜன்னல் வந்துட்டு ரொம்ப வெறியேற்றும். அந்த ஜன்னலுக்கு நடுவில் வச்சு அடித்தாலுமே எங்கேயாச்சும் இடிக்கிற மாதிரி தான் வச்சுருப்பானோ. அதனால் நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் நின்னே அடிங்க. இப்போ இந்த சைடு அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி வச்சு அடித்தேன். அவ்வளோதாங்க. நான் பர்ஃபெக்டாக இந்த கதவை ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளே வந்து பார்த்தா ஏதோ இது வச்சுருக்கணும் நோட்ஸு. அப்புறம் இந்த மாதிரி பொம்மை அங்கங்கே இருக்கும். கடைசி என்ன எடுத்து வச்சிங்க. இது எதுக்குன்னே எனக்கு தெரில. இருந்தாலும் எடுத்து வச்சுப்போம். இங்கே அங்கங்கே நியூஸ் பேப்பரை போட்டு வச்சுருக்கணும். நியூஸ் பேப்பர் எதுக்கே
சரி நமக்கு ஃபிஷிங் ரேடு கிடச்சிருக்கு. இந்த ஃபிஷிங் ரேடை வந்துட்டு நம்ம பேஸ்கெட்லலாம் வச்சுக்கிட்டாவில்ல, இங்கே தான் ஃபிஷிங் ரேடையும் யூஸ் பண்ணோம். அதனால் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தோம். மீன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதை நான் அப்புறமா சொல்கிறேன். மீன் வந்துட்டு நமக்கு தேவைப்படும் ஒரு பூனைக்கு சாப்பாடு போடுறதுக்கு. பூனைக்கு நம்ம ஏன் சாப்பாடு போடணும்னா அந்த பூனைகிட்டேருந்து நமக்கு ஒரு பொருள் வேணும். அந்த இடத்துக்கு நம்மளை போடாமல் அந்த பூனை தடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால அந்த சாப்பாடை போட்டு நம்ம பூனைகிட்ட போய் ஆட்டையப்பட்டு வந்துடலாம். பூனைகிட்டே தருற மாதிரி வச்சுட்டானோ. சரி இங்கே பக்கத்தில் கத்தி இருந்தது. அந்த மீன் வந்துட்டு வரட்டும். நம்ம கத்தி என்ன பண்ணுவோம் எடுத்துப்போம். கத்தி அதாவது இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் வச்சுருக்கிறது எவ்வளோ சின்ன பொருளாக இருந்தாலும் பெரிய பொருளாக இருந்தாலும் ஒரு கையில் ஒரு பொருள் தான் எடுத்துகிட்டு போக முடியும். அதனால் இன்னொரு கை ஃப்ரீயாக இருக்கேடா அப்படின்ட்டு அவனை வச்சும் போயிட்டு அதை போய் எடுக்கிறேன்னு அவ்வளோ நேரம் உட்காந்து முக்கிட்டு இருந்தே அவன் வந்துட்டு பிடிச்சிட்டு போயிட போகிறான். முக்கியமாக இந்த சைடை ஓப்பன் பண்ணுறதாங்க ரொம்ப வெறியேற்றும். இந்த கரெக்டாக இருக்குதே நவுந்து தொலையாது. ஆகுன்னா வந்து தானாக ஃபிக்ஸ் ஆகிக்கும், தானாக நவுந்தும் தொலையாது. நீங்கள் இப்போ போகிறீங்களா, அடுத்த தடவை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், வேறு எங்கேயாச்சும் போயிட்டு தானாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே நான் இப்போ என்ன பண்ணேன்னா அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். மறுபடியும் ஃபிஷிங் ராடு வச்சோம்ல, இன்னத்துக்கு மீன் வந்து உளுந்துருக்கும். மீன் செத்துருக்குமான்னு கேட்டிங்கன்னா செத்தாலாம் அந்த மீன் வந்துட்டு அந்த பூனை திங்க தான் போகுது. ஓகே நான் இப்போ பார்த்திங்கன்னா இடையிலேருந்து இது ஒரு வேலையாக போயிட்டேன். அதனால் இடையிலேருந்து கண்டினியூ பண்ணேன். கண்டினியூ பண்ண பார்த்தா கத்தியை மறுபடியும் எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, இந்த தான் இருக்குது கத்தி. எடுத்துகிட்டு வந்து இப்படியே வச்சுட்டு போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளாக்கு அந்த டப்பா இருக்குதுல மறுபடியும் கிடக்கும். ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது, அப்புறம் கத்தி இருக்குது, ஹேமர் இருக்குது. நம்மளால் பேஸ்கெட்டில் 3 பொருள் தான் வச்சுக்க முடியும். அதனால் இந்த ஹேமர் வந்துட்டு தேவைப்படும். அதனால் இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுப்போம். கொஞ்சம் நவுத்திக்கிட்டே போட்டுப்போம். போட்டாச்சு. இப்போ போயிட்டு நம்ம மீனை எடுக்கணும். மீனை போய் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே எனக்கு மை கெஸ்ஸிங் என்னன்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம வெளில போயிட்டு வந்ததுனால அந்த டோர் மறுபடியும் லாக் ஆகிருக்கும். உள்ளே ஃபிஷிங் ராடு இருக்குமோன்னு தோணுச்சு. நான் நினச்ச மாதிரியே டோர் லாக் ஆகிருந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணிட்டு போனால் ஃபிஷிங் ராடும் உள்ளே தான் இருந்தது. ஓகே கண்டினியூ பண்ணால் இங்கே வரதுலேருந்து கண்டினியூ தான் பண்ணுறானோ. சரி வாங்க என்ன பண்ணுறது, எப்படி இருந்தாலும் பண்ணி தானே ஆகணும். 2-3 விஷயம் தானே ரிட்டன் பண்ணுறதுல ஒரு தப்புமே கிடையாது. வாங்க இப்போ போயிட்டு மீனையும் பிடிச்சிட்டு மீன் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். இது என்னடா அது ஆடுறதுக்கு யூஸ் ஆகுமா? ஏங்க ஆடலாம் போலங்க. என்னடா ஹூன்னு ஒரே ஜம்ப்பு தான் அடிக்கிறேன், நல்லா ஆடலாம் ஆட மாட்டேடா. என்ன அது இதுக்கு ஏன்டா அதெல்லாம் வைக்கிறீங்க? இங்கே ஒரு சேர் இருக்குது, சேரில் உட்கார முடியாதா? சரி கீழே அந்த மிஸ்ஸிங் தான் நம்ம போட்டிருக்கானோ, யாரோ மிஸ் ஆகிடுவாங்க. சரி இங்கே அந்த முயல்காரன் இருக்கானா, எல்லாரையும் கடத்திட்டு போய் என்ன பண்ணுறானே தெரில. அவன் தாங்க எல்லாரையும் கடத்துறது. இப்போ நம்மளையும் கிட்னாப் பண்ண தான் பார்க்குறான் அவன். நம்ம அவன்கிட்ட வந்து எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். நம்ம இப்போ மீனை எடுப்போம். ஓகே மீன் கச்சிச்சு. ஃபிஷ் இந்த மீன் செத்து போன மாதிரி தானே இருக்குது. ஓகே இதை தான் அந்த பூனை நம்ம சோறாக போட போகிறோம். இதே இந்த மீனை நாங்கள் வெக்கையாக திங்க மாட்டோம், ஆனால் அந்த பூனை மட்டும் தின்னு தான் ஆகணும். ஓகே இந்த கேமில் கன் இருந்துச்சுன்னா நான் அந்த பூனைக்கு சோறு போடாமல் எடுத்து அடிச்சுட்டு போயிடலான்னா இல்லை, அதெல்லாம் தப்பு. பூனை பாவம்ல. எனக்கு ரொம்ப பூனைனா பிடிக்கும். உங்களுக்கு என்ன அனிமல் பெட்டாக வச்சுக்க பிடிக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே இப்போ நம்ம இங்கே கிடைக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ ஹேமர் எடுத்துகிட்டு ஹேரிக்கிட்ட போவோம். ஓகே ஹேரி வணக்கண்ணா. ஓகே நீ கடைசியாக வந்துட்டியாட்டாம் அப்படிங்கிறான். உடனே ஹேரிக்கிட்ட நம்ம தலைவன் என்ன சொல்கிறோன்னா, நான் வர வழியில் ஒரு கிட்னாப்பர் என்னை பிடிச்சிட்டு போயிட்டான்டா, நான் அவன்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு நம்ம டாம் சொல்கிறோம். அதுக்கு கேட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான், விச்சா சூனியகரி கடத்திட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்குறான். அவன் ஒன்றே சொல்கிறான், விச்சிலாம் இல்லை ஒரு கிட்னாப்பரு அப்படின்னோடனே இங்கே அந்த முயல் மண்டையை வந்துட்டான். உடனே நம்ம டாமும் அவனை ஷூ பேசுத அப்படின்ட்டு சொல்லிட்டான். அவன் வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கான். அவன் மறுபடியும் இங்கே வந்துட்டான்டா, அவன் என்னை பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்துட்டான்டா அப்படிங்கிறான். உடனே ஹேரி ரொம்ப பயப்படுறான். உடனே டாம் சொல்கிறான், நம்ம நைட்டு வைக்கும் இங்கே எப்படியாச்சும் உயிர் பொழைச்சிருந்தா போதும்டா, நம்ம அப்பா அம்மா வந்துடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்காட்டி அவன் வந்து நம்மளை பிடிச்சிட்டானா நம்மளை மறுக்கையாக சாடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினான். உடனே டாம் சொல்கிறான், எப்படியாச்சும் நம்ம இந்த ஒரு நைட்டை மட்டும் கடந்தாகணும், நம்ம அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா நம்ம சேஃப் ஆகிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹேரியும் வந்துட்டு ஒரு ஐடியாவை எழுத ஆரம்பிக்கிறான். என்னன்னு வச்சிங்கன்னா, இந்த அவன் எழுதியிருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளோட ஹெட் குவார்ட்டர்ஸில் அதாவது இந்த ட்ரீ ஹவுஸை வந்துட்டு நம்ம அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வந்துட்டு நான் போயிட்டு திரும்பி வரலன்னா என் சைக்கிளை நீயே வச்சுக்கிறா அப்படிங்கிறான். பார்த்துட்டு இந்த நம்ம ஹேரி வந்துட்டு பயந்துட்டான். உடனே நான் சும்மா ஜோக் தண்டை பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம டாமும் சொல்லிட்டான். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டா நம்ம ட்ரீ ஹவுஸ் வந்துட்டு அப்கிரேட் பண்ணிடலாம், எதுக்கும் அவன் அங்கே இருக்காண்டா, கேர்ஃபுல்லாக போவோம் அப்படின்னு ஹேரி சொல்கிறான். உடனே
இப்போ நானும் போய் எடுத்துகிட்டு வரேன், நான் சும்மா ஜோக் தான் பண்ணேன் அப்படின்னு டான்னு சொல்லிட்டு போய் கிளம்ப போகிறானோ. ஓகே, அவன் என்னென்ன பொருள் கேட்டிருக்கானோ அதில் நம்ம ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதாவது ஹேமர் கேட்டிருப்போம், நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன தேவை? ஓகே, பைனாகுலரு, பேட்ரி, ரோப்பு, நேல்ஸு, கேன்ஸு, ஹேமர் தான் வச்சுட்டோம். அதனால் அதை அடிச்சிட்டோம். 6 பொருள் தேவை. ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டோம், இன்னும் 5 பொருள். ஓ, டெத் பார்க், யுவர் ஃபேவரட் கேம். ஓ, அவனுக்கு டெத் பார்க் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச கேமா. ஓகே, இப்போ அந்த முயல்காரன் கீழே இருக்கானான்னு பார்த்து தான் போயாகணும். அவன் பட்டுக்கு கீழே இருந்தான்னு வச்சுக்கேன், நம்ம பிடிச்சி நசுக்கிடுவான். அவ்வளோதான், நம்மளை மறுக்கையாக தான் நமக்கு. அதுக்கப்புறம் கேமில் ஒரு ஹார்ட்டை விட்டா மாதிரி இருக்கும். நம்ம தேவையில்லாமல் ரிஸ்க் எடுத்து ஒரு ஹார்ட்டை விடக்கூடாது. அதனால தான் அவன் எங்கேயாச்சும் இருக்கானான்னு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கேன். இந்த நம்ம ஹாரி பைய வேறு டைம் ஆகுதுடா, சீக்கிரமாக போய் எடுத்துருவாடா அப்படின்னு உசுரம் வாங்குறான். ஸோ இவன் கூட நம்மளால் மாறடிக்க முடியாது போல். வெளில என்னன்னா அந்த முயல்காரன் தொல்லை, இங்கே என்னன்னா இவன் தொல்லை. போய் எடுத்துருவாடாங்கிறான். என்னமோ அவனே போய் எடுத்துகிட்டு வர மாதிரி தான் பண்ணுறான். அவனை எடுத்துகிட்டு வர விட்டா தெரியும். அடிங்க கோப்புறான், மறுபடியும் போடாங்கிறான். கீழே அவனை தள்ளி விட்டு கொண்டா பரவாயில்ல. ஆனால் நமக்குன்னு இருக்கிற தோணை அவன் ஒருத்தன் மட்டும்தான். அதனால தான் உசுரோடு விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா இவனை பிடிச்சி கொடுத்துடணும். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தால் தெரியுங்க. நம்ம அழகாக இந்த சேரில் உட்காந்துட்டு அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போடான்னு இருந்தோன்னு வச்சுக்கிங்களேன், அவனுக்கு வரும் பாருங்க ஒரு வெறி. இப்போ நானும் பார்த்துட்டே இருக்கேன், அந்த முயலுக்காரன் காணும். ஓகே, அவன் எங்கேயாச்சும் இருக்கானான்னு பார்த்தா இப்போ வேற டை ரொம்ப தாட்டா பண்ணுறேன் உட்காந்துக்கிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த மாதிரியே ஒரு வாக்கி டேக்கி இருந்துது. இதை வச்சு தான் அவன் கம்யூனிகேட் பண்ணானோ. ஓகே, அதுலேயும் நம்ம சேனல் நம்பர் தான் இருக்குது. அப்போனா இவன் இந்த வாக்கி டேக்கி தான் யூஸ் பண்ணுறான்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ அந்த லூஸ் நாய் இங்கே இருக்குதான்னு நானும் பார்த்தேன். அவன் இங்கே வர மாதிரி இல்லைங்க. நம்ம ட்ரீ ஹவுஸ்க்கு நேர் பின்னாடி இருக்கான் போல் அந்த லூஸு. இவன் வேறு ட்ரீ ஹவுஸ்லேருந்து இறங்க காட்டியுமே இவன் எல்லாத்தையும் எடுத்துருவாடாங்கிறான். நமக்கு இறங்கவும் கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது? அந்த லூஸ் நாய் வந்தானா நம்மளை பிடிச்சிட்டு போயிடுவானே. பிடிச்சிட்டு போனான்னு வச்சிங்களேன், நமக்கு ஒரு ஹேர்ட்டை தேவையில்லாமல் வேஸ்ட் அடித்த மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், பொறுமையாக மெதுவாக அழகாக கீழே இறங்குவோம். அப்படியே இந்த சைட்லலாம் பார்த்துப்போம் வச்சுருக்கானா. அந்த வராமல் பாருங்க, நம்ம கீழே இறங்கும் போது கரெக்டாக வருவார் தலைவர். அவன் அங்கே இருக்கான்னு தெரிஞ்சு விட்டுல. இதுக்கப்புறம் அவனுக்கு மரியாதையே கிடையாது. கீழே இறங்கி குதித்து ஓட வேண்டியதுதான் நீ. ஐயோ, இது வேற குறுக்கால. ஐயோ வராங்க. ஐயோ துரத்துறானே லூஸ் நாயே. விட்றாடே முதற்காதா, ஏன்டா இப்படி துரத்துறா என்ன? தான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எங்கே அவன்? அங்கே வரான். ரைட்டு, நம்ம அதுக்கட்டி என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஓகே, ஸ்கூலில் போயிட்டு நமக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை பார்ப்போம். நம்ம கத்தியை வந்துட்டு அங்கே தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதாவது நைஃப் நம்ம இப்போ வந்துட்டிங்கன்னா நைஃபை கட் பண்ண தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆனால் காய்கறி இல்லை, நம்ம கட் பண்ண போகுது ரோப்பை. ஓகே, நைஃப் எங்கே இருக்குது? நைஃபு அது. ஓகே, நைஃப் எடுத்தாச்சு. நைஃப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல போட்டுருவோம். நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் தேவைப்படும். அதனால் நைஃபை இங்கே போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க, நமக்கு பார்த்தீங்கன்னா கேசலின் கிடச்சிருக்குது, பெட்ரோல் கேன். ஓகே, நம்ம பெட்ரோல் இப்போ கேஸ் கேனை வந்துட்டு இங்கே போட்டு அது வந்துட்டு கேஸ் கேனில் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்தேன். ஓகே, கேஸ் கேனையும் அங்கேயே போட்டாச்சு. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரங்க பாருங்க. இப்போ நீங்கள் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு நேராக அந்த ஒரு இடம் இருக்குல்ல, இவன் வந்துட்டு இதை தாண்டி போக மாட்டானா. ஓகே, இங்கே இருங்க. இந்த இடத்துலலாம் எதுக்கும் சர்ச் பண்ணிட்டு போங்க. இங்கே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் கடைசி நேரத்தில் தேடுற மாதிரி ஆகிடும். ஓகே, வரானான்னு பார்த்தா ரைட்டு. இப்போ நீங்கள் போகிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த அருகே வராமல் பாருங்க லூஸ் நாய். இவன் வேறு அடிக்கடி துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ டே, ஏன்டா இப்படி வெறி கொண்டு துரத்துற? இவன் கூட மாரடிக்க முடியாது போலையே. ஐயே, ஆமாம், வேகத்தில் தான் துரத்தான். இங்கே தாங்க க்ரௌ பார் இருக்குது. இதை எப்படியாச்சும் எடுத்தானுமே. ஒரு லூஸ் நாய் வேறு துரத்தினே இருக்கான். இவன்ட்டு வந்து எப்படி தான் நான் எடுப்பேன் அதை? ஓகே, இவனை ஒரு ரவுண்டு ஓட விட்டு வந்து எடுப்போம். எங்கடாவன் அந்த வரான், வரட்டும். பட்டுன்னு ஷார்ட்கட்டில் பூந்து வந்துட போகிறான். இங்கே எதுக்கும் நம்ம மூஞ்சை கட்டிட்டு போவோம், அப்போ தான் துரத்திட்டு வரும். காதையே வரியா இல்லையா? காதாடே அந்த வந்துட்டான். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம அவன் தூரத்தில் இருக்கிறனால அழகாக எடுத்துடலாம். ஓகே, வேகமாக போயிட்டு கரெக்டாக அவ்வளோதாங்க எடுத்தாச்சு. அப்பயுமே கிட்ட வந்துட்டாங்க அந்த லூஸ் நாய்ப்பை. ஓகே, இதை எடுத்தாச்சு. இதை போயிட்டு நம்ம இப்போ பேஸ்கெட் பால் போட்டு அடுத்த வேலையை பார்க்க போவோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பேஸ்கெட் பால் எடுக்க போகிறோம். பேஸ்கெட் பால் எடுக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருங்க நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் பேச சொல்லிட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதெல்லாம் போக சொன்னால் தான் சுவாரஸ்யமாக இருக்கும். இவன் வேறு இங்கேயே இருக்காங்க. நம்ம இந்த சைடாக ஓடிடுவோம். வாங்க. ஐயோ துரத்தாரா, பார்க்கல.
இந்த சைடாக போகாதீங்க. இப்போ வந்துட்டு அவன் பின்னாடி இருக்கனால தான் இந்த தைரியமாக நான் வந்து சைடில் போனேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த கோட்டை சுற்றி வந்து போங்க. இங்கே என்னமோ இருக்குதே, என்னது இது, ரிமோட் கண்ட்ரோல். ஓகே, இது கார் ஓட்ட யூஸ் ஆகும். எங்கே போய் கார் ஓட்டணும்னா நம்ம ஃபார்மில் ஒரு கார் இருக்கும், அதை ஓட்டி ஆகணும். ஓகே, இந்த வழியை யூஸ் பண்ணுங்கள். அப்படியே ஷார்ட்கட்டில் போகாதீங்க யாருமே. ஏன்னா அந்த லூஸ் நாய் இருக்கானே, அவன் பொஸ்க்குன்னு வந்து பிடிப்பான் அந்த இடத்துக்கிட்ட. அது வந்துட்டு இந்த கேமில் எப்போவுமே இருக்கிற ஒன்று. அதனால் யாருமே அந்த வழியை யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சுற்றி போகிறதே யூஸ் பண்ணிங்க. இப்போ இந்த லூஸ் நாய் என் பின்னாடி இருக்கனால தைரியமாக நான் அந்த சைடாக பூந்து போகிறேன். நான் இப்போ இங்கே வரேன்னு வச்சிங்களேன், அவனை நான் பார்க்கவே இல்லைன்னா நான் இந்த வழியை யூஸே பண்ண மாட்டேன். இந்த சைடாக போயிடாதீங்க. அதாவது இந்த சைடில் லூஸ் நாய் அவனாலும் ஓட முடியலன்னா நம்ம ஒழிஞ்சிட்டோங்கிறான். இப்போ ஓகே, அந்த தான் வந்துட்டுருக்கான். அவன் எங்கேயோ நின்றுட்டாங்க, ஆனால் சவுண்டு மட்டும் நிற்க மாட்டேங்குது. ஓகே, வந்தாச்சு. இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். ஓகே, எதுவும் இல்லை. அப்போனா பேஸ்கெட் பால் எடுத்துகிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். அந்த சைடு வந்துட்டுருப்பான், நம்ம இந்த சைடாக போவோம். இங்கே ஒரு வழி இருக்கும், அந்த சைட்லேயும் ஏதாச்சும் இருக்குதானே இருக்கும், சர்ச் பண்ணி பார்த்துப்போம். இங்கே ஏதாச்சும் இருக்குதா? ரோடு தான் இருக்குது, ரோட்டிலையும் எவனுமே இல்லை. ரோட்டையும் அடைச்சி வச்சுருக்கானோ பாதியில். ஷோ, இந்த கேம் கொடுத்தாங்க மாதடி முடியலடா டே. சரி, இந்த சைடாக போவோம். என்ன கட்டையில் என்னத்தையும் குளம் போட்டு வச்சுருக்கான். ஓகே, கட்டையில் குளம் போடுற பழக்கம் உண்டு போல். சரி, கல்லுலேயும் போட்டு வச்சுருக்காங்க, அங்கங்கே என்னமோ வரைஞ்சி வச்சுருக்கான். இதை பற்றி நம்ம அடுத்த பார்ட்டில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு பார்ட்டு பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 25 நிமிஷம் வரும். அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஹாரட்டல் 1 நம்ம முடிச்சிடும். கண்டிப்பாக எண்டிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ அவன் எங்கேயாச்சும் இருக்கானான்னு நான் பார்த்துக்கிட்டே போகிறேன். ஏன்னா எதுக்கும் சேஃப்டிக்கு தான். புஷ்குன்னு வந்து பிடிச்சி விட்டானேன்னுன்றது. இப்போ நம்ம இந்த பேஸ்கெட் பால் எடுத்து ஒரே அடி அது பட்டுன்னு கீழே வந்துடும். இப்போ மேலே போய்ட்டு இந்த டப்பா வச்சு போர்டை தள்ளி விட்டு கீழே இறங்கிட வேண்டியதான். இருக்கானா? ஓகே, நம்ம தள்ளி விட்டதில் என்னத்துக்கு அந்த பஸ்ஸு ஸ்கூல் பஸ் இருக்குது, கொஞ்சோண்டு டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம மேலே ஏறியும். சரி, வேற இல்லை, கரெக்டாக ஃபோக்கஸே ஏறவே முடியாதுங்க, வெறி தொல்லையாக இருக்கும். அந்த லூஸ் நாய் வேறு வந்துடுவானோன்னு பயமாக இருக்குது. ஓகே, இதை அறுத்து விட்டாச்சு. வரானாவா? இல்லை. ஓகே, இங்கே அறுத்து விட்டாச்சா, அறுத்து போயிட்டு இங்கே அறுத்துக்கணும். இப்போ அவன் கேட்ட ரோப்பு வந்துட்டு நமக்கு கிடச்சிச்சு. வாங்க, ரோப்பு கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் நமக்கு நைஃபோட தேவை இல்லை. ஓகே, எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கடைசியாக எங்கே போவோம்? ஓகே, வாங்க எல்லோரும் இப்போ ஷாமிலுக்கு போகிறோம். ஷாமிலுக்கு எதுக்கு போகிறோன்னா, நான் பார்த்திங்கன்னா அங்கே ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அதில் ஜென்ரேட்டர்லாம் ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது. மெட்டல் சீசர் வந்துட்டு இங்கே தான், அதாவது மெட்டல் கட்டர் வந்துட்டு இங்கே தான் கிடைக்கும். ஃபிஷ்ஷையும் நம்ம இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பூனை வந்துட்டு இங்கே தாங்க இருக்கும். அந்த பூனைக்கு போய் சோறை போடும். அது சோறை போட்டதுக்கப்புறம் அதுக்கிட்டேருந்து நம்ம பைனாக்குலர் எடுக்க போகிறோம். அது எப்படிங்க பூனை இவன் வேற துரத்துறான். பைனாக்குலர் பூனை என்ன கையிலேயே வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் கேவலமாக ஜோக் அடிக்க மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துக்குள்ளே போக வேணாம். ஏன்னா அவன் பின்னாடி துரத்திட்டு வரானா, நம்ம உள்ளே போனோன்னா கதவை சாத்திடுவான். கதவை சாத்திட்டு நம்ம உள்ளே வந்து துரத்த ஆரம்பிச்சிடுவான். உள்ளே ரொம்ப கட்டையான இடமா இருக்கும், அவனை காணும். அதனால தைரியமாக நானும் உள்ளே போகிறான். வந்து விட்டானா அவ்வளோதான், மறிக்காதான். சரி வாங்க, பூனைக்கு போய் சோறு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூனை இந்த இடத்துல தான் இருக்கும். அந்த இருக்குது பாருங்கள், பைனாக்குலர் அது கையிலலாம் வச்சுருக்காருங்க. பின்னாடி அந்த இருக்குதா ஒரு இடம், அங்கே தான் இருக்கும். வந்துட்டாங்க, அவ்வளோதான். நம்ம இப்போ அவன் கையில் மாட்டணும், கைமா தான். எதுக்கும் நம்ம ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒளியெல்லாம் வேணாம், ஓடிடுவோம். ஐயோ, ஏங்க பார்த்துட்டேன் பரவாயில்ல. இப்படியா போய் இப்படியா ஓடிடலான்னு பார்த்தா விடமாட்டாங்களே, பிடிச்சிட்டான். இதுக்கு தான் பக்கத்தில் இருக்கணும், அந்த இடத்துக்குள்ளேயே போகக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 24 நிமிஷம் வந்துட்டு. ஓகே, இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவோம். லூசு பாயிலோட மாரடிக்க முடியலங்க, பட்டுன்னு வந்து பிடிச்சிட்டாங்க. நல்லா போயிட்டு இருந்தது. அழகாக பைனாக்குலர் எடுத்துகிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பிருப்பேன். அந்த பூனைக்கு சோறு போட்டனால அது இன்னத்துக்கு அங்கேருந்து போயிருக்கோம். நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா, இப்போ ஷாமிலுக்கு போயிட்டு அந்த பூனை அந்த இடத்துக்கிட்டேருந்து அதை எடுக்க வேண்டியது தான் நம்ம வேலை. ஓகே, நம்ம இப்போ போயிடுவோம். ஓகே, நம்ம ஷாமிலுக்கு வந்துட்டோம். இப்போ ஷாமிலில் போயிட்டு அந்த பூனைகிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த லூஸ் நாய் பார்க்காம இருந்தானா ஓகே. போன தடவை மாதிரி ஐயோ ஆப்போசிட்டில் அந்த சைடு எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது கொஞ்சம் கிட்டக்கெல்லாம் இருக்கும். அப்படியே போனால் அவன் வந்துடுவான். அப்புறம் உள்ளே வந்து கதவை சத்தி மறுபடியும் துரத்த ஆரம்பிச்சுப்போம். இவனோட மாரடிக்கலாம் முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு சரி ஓகேங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இப்போ முடிய போகுது. நீங்கள் இந்த ஆர்எட்டல் 1 பார்ட் 2 வீடியோ வேணும்னா நம்ம செகண்ட் சேனலில் போட்டுருவோம். அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க.
ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, டாட்டா, பை பாய்.